நெல்லிக்காய்ங்க. எம்பலிக்கா அஃபிஷனாலிஸ் அப்படிம்பாங்க. அதியமான் மன்னர் இருக்கார் இல்லையா? ஔவை பாட்டிக்கு இந்த நெல்லிக்கனிய பரிசா குடுத்தார். எதற்கு குடுத்திருப்பாரு? ஔவை பாட்டி இன்னும் இளமையா இருக்கணும், மக்களுக்கு தொண்டு செய்யணும், அரசவைக்கு உதவியா இருக்கணும், நீண்ட ஆயுளோட வாழணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் அதியமான் மன்னர் ஔவை பாட்டிக்கு இந்த நெல்லிக்கனிய பரிசா குடுத்தார். இது ஒரு காயகற்ப கனிங்க. நரை, திரை, மூப்பு, பிணி, மரணம் இந்த 5ம் வராம தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த நெல்லிக்காய்க்கு இருக்கு. காயமென்ற உடலை கற்பமாக பாதுகாக்கக்கூடியது. கற்பம்னா என்னங்க? அதான் நான் சொல்லிட்டேனே. நரை, திரை, மூப்பு, பிணி, மரணம் இது வராம தடுக்கக்கூடியது தான் காய கற்பம் என்று சொல்வார்கள். இத ஒரு நெல்லிக்காய் எடுங்க, விதைய நீக்கிடுங்க, ஒரு மாதுளம்பழம் எடுங்க. 2யும் சேர்த்து அரைச்சு வடிகட்டி காலையில வெறும் வயித்துல தொடர்ந்து சாப்பிடலாம். யாரு வேணாலும் சாப்பிடலாம். குழந்தைங்க, பெரியவங்க, கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், ஆங்கில மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க யாரு வேணாலும் சாப்பிடலாங்க. இளமையா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, நீண்ட ஆயுளோடு இருப்பீங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.